திருமண தடை சரியாகணும்னா வாஸ்துப்படி என்னென்ன விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமண தடை வந்துச்சுன்னா, ஆணாக இருந்துச்சுன்னா வடமேற்கு திசையை பார்க்கணும். பெண்ணாக இருந்தாங்கன்னா தென்கிழக்கு திசை சரியாக இருந்துச்சுன்னா விரைவாக திருமணம் நடக்கும். பூர்வீகம் தவறாக இருந்தால் நீங்கள் எத்தனை இடம் எத்தனை நாடுகள் பயணப்பட்டு இடத்தை மாற்றி இருந்தாலும் கூட வாழ்க்கை என்பது சரியாக இருக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க பூர்வீகத்தை பார்க்குறதில்ல. இல்லை நான் இருக்கிற இடத்த நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தீர்க்க முடியாத நோய்களாக இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத கடனாக இருந்தாலும், இல்லை தீர்க்க முடியாத சண்டைகள், சச்சரவுகள், உறவுகளோட பிரச்சனைகள் வந்தாலும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வீடு. வீட்டை சரி பண்ணிங்கனாலே அதிகபட்சமான மேக்சிமம் பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். வாஸ்து இந்த கதவை மாற்றினா ஜன்னலை மாற்றினா போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இதில் 100% வேலை செய்யும். வெளியில் இருக்க வரைக்கும் கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, காரில் போயிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா சண்டை வந்துடும். இப்போது இங்கே தான் வாஸ்தை ரொம்ப கவனிக்கணும். எல்லாருமே வாயடிச்சு போவாங்க, அப்பா வீடு கட்டினாப்பா, பால் காய்ச்சி வச்சாப்பா, வேற மாதிரி பண்ணாங்கப்பா அப்படின்னு. நல்லா இருப்பாங்க, மருந்தை குடிச்சு இறந்து போயிட்டாங்க, ஹால்லையே தூக்க மாட்டி இறந்து போயிட்டாங்க, டீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? 100%